மகாபாரதம் பாகம் 78. துரியோதனன் போருக்காக நல்ல நேரம் குறித்தல். களப்பலி விஷயமாக துரியோதனனும் பீஷ்மரும் கலந்து ஆலோசனை நடத்தினர். படைத்தலைவனாகிய பீஷ்மர் துரியோதனிடம் களப்பலி கொடுப்பதற்கு முன்னால் அதற்கான நல்ல நேரத்தை முக்கியமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு சகாதேவன் போல் வல்லவன் யாருமில்லை. அவன் நமக்கு பகைவனே ஆனாலும் நீ சென்று கேட்டால் நல்ல நேரத்தை கூறுவதற்கு அஞ்சவோ மறுக்கவோ மாட்டான். அதனால் சகாதேவனிடம் சென்று களப்பலி கொடுப்பதற்குரிய நல்ல நேரத்தை கேட்டு அறிந்து கொண்டு வா என்று கூறினார். பின்பு அரவானை சந்தித்து அவனை களப்பலியாக கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கின்றானா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பீஷ்மர் துரியோதனிடம், அரவான் என்பவன் தூய்மையும் மன உறுதியும் மிக்க வீரன். அவனை உயிரோடு விட்டுவிட்டால் போரில் கௌரவர் படைகளை சூறையாடி தோற்கடிக்க செய்து விடுவான். அதனால் அவனை முதலில் நாம் களப்பலியாக வாங்கிவிடுவது நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் நீ சென்று சகாதேவனையும் அரவானையும் சந்தித்து இந்த 2 காரியங்களையும் நிறைவேற்றிக் கொண்டு வரவேண்டும் என்று கூறினார். துரியோதனனும் பீஷ்மர் கூறியதை ஒப்புக்கொண்டு சகாதேவனையும் அரவானையும் காண்பதற்கு புறப்பட்டான். துரியோதனன் தன்னை தேடி வருவதைக் கண்ட சகாதேவன், பகைமையை மறந்து வாருங்கள் அண்ணா என்று அழைத்து உபசரித்தான். பகைமை நிறைந்த இந்த போர் நேரத்தில் தாங்கள் வந்த காரியம் என்ன என்று சகாதேவன் கேட்டான். துரியோதனன் பகைமையை பாராட்டாமல், நான் கேட்கும் காரியத்தை முடித்து கொடுப்பாய் என்று நினைக்கிறேன். நல்ல நேரத்தை கணித்து சொல்வதில் நீ திறமை மிக்கவன். அதனால் களப்பலி கொடுப்பதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை ஆராய்ந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான். இவ்வாறு துரியோதனன் கேட்டவுடன் சகாதேவன் சிறிது நேரம் தனக்குள் யோசித்தார். பின்பு துரியோதனிடம், நல்ல நேரத்தை கூறுகிறேன் கேளுங்கள் என்றான். சூரியனும் சந்திரனும் செயலிலிருந்து ஒன்று சேருகின்ற நேரம் அமாவாசை இரவு. அந்த நேரம்தான் களப்பலிக்கு ஏற்ற நல்ல நேரம் என்று ஜோதிட வல்லுநரான சகாதேவன் கூறினான். அமாவாசை தினமே களப்பலி செய்வதற்கு உகந்த நாள் என்பதை அறிந்து கொண்டு துரியோதனன் அரவானை சந்திக்க சென்றான். துரியோதனன் அரவானை சந்தித்து அரவானிடம், உன் ஆண்மையும் வீரமும் உறுதி நிறைந்தவை, எதற்கும் அஞ்சாதவன் என்று உலகமெல்லாம் புகழ்கிறார்கள். அந்த புகழை நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று கூறினான். துரியோதனை கண்டதும் முதலில் அரவானுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் தன்னை புகழ்ந்து கூறியதால் கோபத்தை தணித்து கொண்டு, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், அவசியம் செய்து முடிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து அரவான் தானாகவே தன் தலையை வஞ்சத்திற்குள் நுழைத்து கொண்டு விட்டான். அப்படி என்றால் போர் தொடங்குவதற்கு முன்னால் உன்னை களப்பலியாக கேட்கின்றேன் கொடி என்று துரியோதனன் கேட்டான். இதை கேட்டதும் அரவானுக்கு தலையில் பேரடிகள் 1 கோடி முறை விழுந்து ஓய்ந்தது பொழிந்தது. அரவான் தான் முட்டாள்தனமாக துரியோதனுக்கு வாக்கு கொடுத்து விட்டதை எண்ணி மனம் கலங்கினான். ஆனால் கொடுத்த வாக்கை திரும்பி பெற முடியாதால் என்னை களப்பலியாக கொடுக்கின்றேன், எப்போது வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறேன், எனக்கு உயிரினும் வாக்கு பெரிது என்று கூறி சம்மதித்தான். துரியோதனன் வந்த காரியங்கள் 2மே தடையின்றி வெற்றியுடன் முடிந்ததை எண்ணி மகிழ்ச்சியோடு ஹஸ்தினாபுரத்திற்கு சென்றான். பின்பு பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் துரியோதனன் சகாதேவனிடமும் அரவானிடமும் வந்து பேசி வாக்கு பெற்றது தெரிய வந்தது. கிருஷ்ணர் துரியோதனர் சூழ்ச்சியினால் செய்த இந்த ஏற்பாட்டை நாமும் சூழ்ச்சியினாலே முறியடிக்க வேண்டும் என்றார். பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம், தாங்கள்தான் அந்த சூழ்ச்சியை எங்களுக்கு கூறி உதவ வேண்டும், நாங்கள் அறத்தையும் உங்களையும் தான் நம்பியிருக்கிறோம் என்று மனம் உருக வேண்டிக் கொண்டார்கள். கிருஷ்ணர் பாண்டவர்களிடம், துரியோதனன் களப்பலி கொடுப்பதற்காக நல்ல நேரத்தையும் களப்பலிக்காக அரவானையும் தேர்ந்தெடுத்துள்ளான். ஆனால் துரியோதனனை முந்திக் கொண்டு அதே நல்ல நேரத்தில் நாம் அரவானை களப்பலி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். பாண்டவர்கள் வருத்தத்துடன் அந்த வேளையில் துரியோதனனும் அவனுடைய ஆட்களும் அரவானிடம் வாக்கு பெற்று கொண்டாடி அவனை வழிக்கு அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள். பின்னர் எவ்வாறு நாம் அரவானை களப்பலி கொடுப்பது என்று குழப்பத்துடன் கேட்டார்கள். கிருஷ்ணர் அனைத்தையும் நானே முன்னின்று முடித்து வைக்கப் போகிறேன். 15வது திதியில் வரவேண்டிய அமாவாசையை 14வது திதி அன்று வரவழைத்துவிட்டால் அன்றே துரியோதனனை முந்திக் கொண்டு களப்பலியையும் கொடுத்து விடலாம் என்று கூறினார். பாண்டவர்கள் தயக்கத்துடன் 15ஆம் திதியாக வரவேண்டியதை முறை மாற்றி 14வது திதியாக வரவேற்பது சாத்தியமான காரியமா என்று கேட்டார்கள். ஆனால் கிருஷ்ணர் சிறிதும் தயக்கமின்றி சாத்தியமாகும்படி நான் செய்து காட்டுகிறேன் என்று கூறினார்.